வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எள்ளு ஸ்பெஷல். எள்ளில் வந்துட்டு சிக்கன் எள்ளு எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இப்போ 2 வெங்காயம் எடுத்து நல்லா சாப்பரில் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் தட்டி வச்ச சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா 4 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் கருப்பு எள்ளு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ரொம்ப கருகக்கூடாது. லைட்டாக சூடு வரல பொரித்து எடுத்து நான் மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றியும் ஆட்டலாம், அப்படியும் ஆட்டி எடுத்துக்கலாம். எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு பட்டை, ஒரு இலை போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை போட்டுக்கலாம். லெக் பீஸும் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் போன்லெஸ் சிக்கன் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச எள்ளு பவுட்ரு, கருப்பு எள்ளு பவுட்ரு அதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளி சேர்க்கலை, அதனால லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சுவையாக சிம்மில் சுண்டி வதக்கி எடுத்தால் நம்ம சுவையான கருப்பு எள்ளு சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப சுவையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ வாசனை, அவ்வளோ மணமாக இருந்துச்சு. டேஸ்டியாக இருந்துச்சு. சாதத்தில் சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலு. இது வரைக்கும் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கு வெள்ளை எள்ளு ஒரு 3 ஸ்பூன் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது மிக்சியில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட்டிக்கினேன். எனக்கு நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஆட்ட முடியல. நீங்கள் அப்படியே கூட ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு இலை, ஒரு பட்டை, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. அதில் நம்ம 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 பச்சை மிளகாவும் 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்ததும் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துன்னு இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி ஆகிடுச்சி. 1 கப்பு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இப்போ சுடுதண்ணி ஊற்றி அப்புறமா நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்ச வெள்ளை எள்ளுவை அதில் ஊற்றிக்கலாம். எள்ளை 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கிளறி சிம்மில் வச்சு எடுத்தால் நம்ம சுவையான வெள்ளை எள்ளு சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப எம்மையாக இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்பாத்தி, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ருசியாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருந்துச்சு. இப்போ நம்ம 3rd டிஷ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக லெமன் ஜூஸு, கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இப்போ சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம தட்டியாக வச்ச சிக்கன் மேலே இப்போ இந்த விழுதை நம்ம போட்டு தடவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு அதை தவாவில் போட்டு எண்ணெய் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு பொரித்து எடுத்தால் நம்ம சுவையான எள்ளு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருக்கும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்தால் நம்ம வாசனையான எள்ளு ஃப்ரை சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான நம்ம 3 டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சி. நம்ம 3 டிஷ்ஷும் ரொம்ப சுவையாகவும் வாசனையாக